பா ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப கேமரா இப்படி பிடிக்கும் போது ஒரு தனி சந்தோஷம்தான். ஸோ வாட்ஸ்அப் யூடியூப் திஸ் வியூஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட தெரில, கணக்கு விட்டு போச்சு. கடைசியாக இந்த வீடியோ எப்போ போட்டேனே ஞாபகம் மறந்தே போச்சு. ஸோ திரும்ப பண்ணலாமே ஒரு ஐடியா. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு நம்ம சேனலுக்கான ஒரு ரீஓப்பனிங் வீடியோ தான். பார்த்தீங்கன்னா இப்போது சரி ரீஓப்பன் பண்ணும் போது சேனல் திரும்ப வீடியோ போட ஆரம்பிக்கும் போது ஒரு அப்கிரேடோட ஆரம்பிக்கலாமான்னு எனக்கு ஒரு ஆசை தோணுச்சு. யூனோ சரி ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் அப்கிரேடை பார்த்துருவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட். ஓகே ஒயிட் கலர். என்ன கலர் வைக்கலாம்? சரி ஒயிட்டே வைப்போம். அந்த லைட் என்னன்றது என் கண்ணாடியிலே தெரிஞ்சிட்ருக்கோம், இருந்தாலும் நீங்கள் இன்னொரு அடி பாருங்கள். இதுதான் அந்த லைட். ஓகே. ஸோ ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்பாக்சிங் பண்ணுற மாதிரி எடுக்கலாம் அப்படி தான் யோசித்தேன். பட்டு அந்த ஆர்வம் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம். லைட் செட்டப்பு இதெல்லாம் ரிங் லைட்டு தான், இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம். எப்படி இருக்குது என்ன ஏது அது வேறு இல்லாமல் சரி அன்பாக்ஸ் பண்ணலான்னு வச்சுருந்து முடிஞ்சு போச்சு. அது இப்போ அது வேலை செய்யலாம், இல்லை ரிட்டர்ன் கூட பண்ண முடியாது. அத்தனை நாள் வச்சுருந்தேன் பண்ணுறேன்னு. சரி இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே சரி அட்லீஸ்ட் வேலை செய்தானாச்சு பார்க்கலான்ட்டு எடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன். வேலை செஞ்சுது, இப்போவும் வேலை செய்யுது, தெரியுது இல்லையா? ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு அப்கிரேட். இந்த அப்கிரேடு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அது. இந்த அப்கிரேட் என்னன்னு இதுதான் அந்த இன்னொரு அப்கிரேட். ஸோ இது ஒரு ட்ரைபாட், லிட்ரலி ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரைபாட்னே சொல்கிறதில்ல, ப்ரொஃபஷ்னல் ட்ரைபாட் தான். டிஜிடெக். இது டிஜிடெக் ப்ரொஃபஷ்னல் டிவி ட்ரைபாட் DTR 520BH portable steady for DV camera. ஸோ நம்மளுக்கு இந்த கேமராலாம் ஹெவியாக இருக்கும், ஏதாச்சும் அந்த மாதிரி சமயத்தில் வச்சுக்கலாம். ஸ்டாண்டாக யூஸ் பண்ணி அன்பாக்சிங்க்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் வாங்கினேன். அதே ஸ்டோரி தான் இதுக்கும். போட்டு அதை வச்சு கடைசியில் என் அம்மா போட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டேன் இன்றைக்கி. ஆக்சுவலாக அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் யோசித்தேன் அந்த குவாலிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது எப்போ வேறு லெவலில் இருக்குங்க குவாலிட்டி. சும்மா இல்லாத அந்த காசுக்கேற்ற தோசைன்ற மாதிரி இருக்குது குவாலிட்டி. இதுக்கு முன்னே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அமேசான் பேசிக்ஸு இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த குவாலிட்டி வந்து நான் பார்க்கல. அகைன் அந்த காசுக்கேற்ற தோசை தான் இது. பார்த்தீங்கன்னா பாருங்க, பெட்ரோல் விலை ஏறினாலும் ஏறிச்சு, ஹெல்மெட்டோட நிலைமையே எப்படி இருக்குது. அப்போ வண்டியை பற்றி யோசிச்சு பாருங்கள். அடுத்தடுத்து வீடியோ வரும் அதை பற்றி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சொன்னேன். ரொம்ப க்ளோஸாக இருக்குமோ? இந்த குவாலிட்டி வேறு லெவல். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் தொட்டு எப்படி இப்போ கேமராவில் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பேபி நான் என்னால் ஃபீல் பண்ண முடியுது அந்த ஸ்ட்ராங்னு. சவுண்ட் கேட்குதுங்களா? டொங் செம்மையாக இருக்குது. இதில் வேறு இங்கே காமிச்சிக்கிட்டு. ஸோ இதில் வேறு இதுக்கு ஒரு கவர் மேலே அந்த இதுக்கு பேரெல்லாம் கட்டுறேன் ஞாபகம் இல்லை. ரியலி சூப்பர். ஆக்சுவலாக இப்போ நான் இது எதுக்கு எடுத்தேன்னா, ஆக்சுவலாக ஒரு அன்பாக்சிங் இருக்குது இதில். ஸோ அந்த அன்பாக்சிங்கை ஷூட் பண்ணுறதுக்காக தான் நான் இதெல்லாம் வெளில எடுத்தேன் இப்போது. ஸோ அப்படியே நம்ம அந்த அன்பாக்சிங் போயிடுவோம். அதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த ரிங் லைட்டு இது பார்க்கலையே, நம்ம என்ன கம்பெனின்னு ஏதோ இதுதாங்க அது ரிங் ஃபில் லைட்டுன்னு இருக்குது. கம்பெனி பேரே இல்லை. ஓகே, இனியும் அது அதோட வேலையை பண்ணுது.
முடிஞ்சால் இதோட லிங்க்லாம் வந்து நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் அந்த ஜெய்ஜான்டிக் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். தமிழில் இதே வெப்பனான்னு தெரியல, ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு ஐடியா இருக்கும், தமிழில் வச்சுட்டேனா பார்க்கலாம். சி ஃப்ராஜில். சரியான மொக்க கத்தியாக இருக்குது, ரொம்ப நேரம் கட் பண்ணேன். சரி ஓகே, இங்கே எடுத்துருவோம். இப்போது ஓகே, தர்மாக்கோல் எடுத்து பார்ப்போம். தர்மாக்கோல் செதஞ்சிடுச்சு. என்னடா அது, பாக்ஸுக்குள்ளே பாக்ஸ் வச்சுருக்கீங்க. ஐயோ, இது பெருக்கி எடுக்கிறதுக்குள்ளே புசுறு போகுது. பாக்ஸ் இல்லையா உனக்காங்க, இது என்னது அது, வேற லெவல் பேக்கிங், டேமேஜ் ஆகக்கூடாது. ஓ மை காட். ஓகே, இப்போ இதை வெளில எடுப்போம், பத்திரமா எடுக்கும். ஓகே, அடுத்து இது எது டாப்பு எது பாட்டம்னே தெரியலையே. எப்படியோ ஓப்பன் பண்ணியாச்சு இது வித் ஹெல்ப் ஒன்லி. ஸோ இதுதான் அந்த அன்பாக்ஸ் பண்ண விஷயம். ஒரு ஃபிஷ் டேங்க், செடி, அப்புறம் நான் வந்து இந்த மோட்டர் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஏதோ கடமுடான்னு ஓடுது, அவ்வளோ இதுக்கு ஓட வாய்ப்பே இல்லை, சைலண்ட்டாக ஓடும் இந்த மோட்டர்ஸ். வேணா இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். ஓகே, இதோ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் பாருங்க. சவுண்ட் கேட்குதா? ஆக்சுவலாக இந்த மோட்டர் வந்து இது ஓடக்கூடாது. இந்த வைப்ரேஷன் என்ன ஆகுதுன்னா ஒரு நாய்ஸ் கேட்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஓடாது இந்த மோட்டர். ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்கேன். நம்ம அக்வாரியம், இந்த ஃபிஷ் டேங்க் வரட்டும், கைக்கு அது வரட்டும். அதுக்கப்புறம் அதை ஃபுல் செட்டப் பண்ணி எப்படி இருக்குது என்னன்றது வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. முடிஞ்ச அளவு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும்.